السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபு ஷம்சியா இந்த சப்ஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அல் ஹுரூஃபுல் கமரியா என்றால் சந்திர எழுத்துக்கள் என்று கூறப்படும். அல் ஹுரூஃபு ஷம்சியாண்ட சூரிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அந்த ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபு ஷம்சியா இந்த ரெண்டு சட்டங்கள், இந்த ஒரு சட்டம் தான் ஏஎல் எக்ஸாம் பேப்பர்ல முதலாவது கேள்வியா வருது. அந்த ஹுரூஃபுல் கமரியா ஹுரூஃபுல் ஷம்சியாக்கு இன்னொரு பேரு அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது. எக்ஸாம் பேப்பரில் அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா டோட்டல் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன பேர் அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா என்று கேட்டால் நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது. அல் ஹுரூஃபுல் கமரியா அல் ஹுரூஃபு ஷம்சியான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறது. அடுத்தது அந்த ஹுரூஃபுல் கமரியா சந்திர எழுத்துக்கள். அந்த சந்திர எழுத்துக்களை நாம் எப்படி காண்றேன்டா, ஒரு சொல் நக்கீராவாக எழுதப்படும் போது, ஒரு சொல் உதாரணத்துக்கு கலமுன்ங்கிறது ஒரு நக்கீராவான சொல். அந்த நக்கீராவான சொல்ல அலிஃப்லாம் சேர்க்கும் போது ஒரு நக்கீராவான சொல், உதாரணத்துக்கு கலமுன். இந்த கலமுன் இதுக்கு அலிஃப்லாம் சேர்க்கும் போது, அதாவது அல் கலமு அந்த நக்கீராவா அலிஃப்லாம் சேர்க்கும் போது மாரிஃபாவாக ஆக்கும்போது, இது நக்கீரா, இது மாரிஃபாவாக ஆக்கும்போது இந்த அலிஃப்லாமுக்கு அடுத்து வர ஹருஃப், இந்த ஹருஃப் வந்துட்டு கமரியாவா இருந்தா இந்த இவ்வளோ சொற்கள்ல அலிஃப் அல்லது பா ஜா ஹா ஹா ஐன் கைன் ஃபா காஃப் கேஃப் மீம் வாவ் ஹா யா இந்த ஒரு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருந்தா அது ஹுரூஃபுல் கமரியா என அழைக்கப்படும். ஹுரூஃபுல் கமரியாவை நாம் எப்படி காணலாம்டா, அலிஃப்லாம் சேர்த்து நாம் உச்சரிக்கும் போது இல் என்கிற சத்தத்தோட சுக்கூன் வைத்து இல் என்கிற சத்தத்தோட உச்சரிப்பேன். உதாரணத்துக்கு அல் மதரசா என்று சொல்றது பாடசாலை. அதை நாம் உச்சரிக்கும் போது அல் மதரசான்னு வாசிக்கிறோம். அதே மாதிரி அல் அல் ஜாமியாண்டு பல்கலைக்கழகத்தை உச்சரிக்கிறோம். அல் முதர்ரிசு ஆசிரியர், அல் அபு தந்தை. அடுத்தது நம்ம ஹுரூஃபுல் ஷம்சியா பார்த்த உடனே அது உங்களுக்கு கிளியராக விளங்கும். அடுத்தது ஹுரூஃபு ஷம்சியா. அல் ஹுரூஃபு ஷம்சியா சந்திர எழுத்துக்கள். உச்சரிக்கும் போது சத்து வைத்து உச்சரிக்கப்படும் சொற்கள் ஹுரூஃபு ஷம்சியா என அழைக்கப்படும். அதே மாதிரி தான் அலிஃப்லாமுக்கு பிறகு இந்த ஹுரூஃபு ஷம்சியாவான இந்த 14 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்தா அதே ஹுரூஃபு ஷம்சியா என அழைக்கப்படும். உதாரணத்துக்கு அர் ரஸ்மு, இதுக்கு ரா சத்து வச்சு வாசிக்கணும், ஏற்கனவே கூறின மாதிரி. அர் ரஸ்மு, அத்தர்சு, அஸ்ஸகனு, அத்திஃப்லு, அந்நஜ்மு. அர் ரஸ்மு சித்திரம், அத்தர்சு பாடம், அஸ்ஸகனு இது ஹாஸ்டலுக்கு சொல்லுவாங்க. அத்திஃப்லு குழந்தை, அந்நஜ்மு நட்சத்திரம். இந்த நம்ம சேர்த்து வாசிக்கிறோமே அர் ரெண்டு, இங்க அர், இங்க அத்தர், இங்க அஸ்ஸகன், அத்திஃப். இந்த இப்படி சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள், இந்த சேர்த்து வாசிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஹுரூஃபு ஷம்சியா. நம்ம அங்க எப்படி பார்த்தோம், அங்க அல்லண்டு பார்த்தோம். அல் அதை நாம சேர்க்கல, சத்து வராது, அதுக்கு சுக்குன் வரும். இங்கே
சத்து வரும், சுக்குன் வராது. அப்ப ரெண்டையும் அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சுக்குன் வார இடம் கமரியா, சத்து வார இடம் ஷம்சியா. அடுத்த பேஜ் பார்ப்போம். இப்ப மொத்தம் அரபுல 28 எழுத்துக்கள் இருக்கு. அதுல 14 எழுத்துக்கள் ஹுரூஃபுல் கமரியான்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கி அலிஃப் பா தா இவ்வளோவும் எழுத்துக்களும் ஹுரூஃபுல் கமரியாவுடைய எழுத்துக்கள். டோட்டல் 14 இருக்கு. அதே மாதிரி அல்லாது தா அல்லா இதெல்லாம் ஃபுல்லா ஷம்சியாவுடைய எழுத்துக்கள். ஷம்சியர் எழுத்துக்களும் 14 இருக்குது. மொத்தம் டோட்டல் 28 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தது தம்ரீன் பயிற்சிகள். இதை எப்படி உச்சரிக்கிறேன் என்று நாம பார்ப்போம். இப்ப அஷைஹ், அஷைஹ்ங்கிறது ஹுருஃபு ஷம்சியாவா ஹுருஃபு கமரியாவா? அஷைஹ்ங்கிறது ஹுருஃபு ஷம்சியா. ஏன் ஏன் ரீசன் என்று கேட்டீங்கன்னா, அஷைஹ்ங்கிறது அதே லாமுக்கு பிறகு ஷீனுங்கிறது ஹுரூஃபு ஷம்சியாவுடைய எழுத்து. அது மட்டும் இல்லாம இதே சத்து வச்சு வாசிக்கணும், சேர்த்து வாசிக்கணும். அதனால அஷைஹ்னு வாசிப்போம். ஸோ இது ஹுரூஃபுல் ஷம்சியாவுடைய எழுத்து. அஷைஹ்ண்டா கருத்து. ஒன்று வயோதிபர் என்று சொல்லுவாங்க, இன்னொன்று தலைவருக்கும் சொல்லுவாங்க ஷேக் என்று. அடுத்தது அத்தபீப். தபீப்ங்கிறது வைத்தியர். தாங்கிறது ஷம்ஷியாவுடைய எழுத்து. அடுத்தது அல் ஹிலால். அல் ஹிலால்னு வாசிக்கமே. ஷேக் இடத்துல சக்து வருதா சுக்குன் வருதா? சுக்குன் வருது. ஆகவே அல் ஹிலால்னு வாசிக்கிறோம். அல் ஹிலால் என்ற பிறை. சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத சொற்களை உங்களோட நோட்புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. சொற்கள் கட்டாயம் பாடமாக்கணும். சொற்கள் தான் மெயின். அல் ஹிலால் எல்லாம் கைட்ல வர சொற்கள். பெரும்பாலும் நான் எடுப்பேன், கைட்ல இருக்கிற சொற்களை தான் எடுப்பேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயம் பிரயோசனமா இருக்கும். சொற்களை கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க. அல் ஹிலால், அல் ஹிலால் என்ன பிறைக்கு சொல்லுவாங்க. அடுத்தது அத்தம்ர். அத்தம்ர் இந்த தா வந்துட்டு நம்ம சேர்த்து வாசிக்கணும் சத்து வச்சு. அதனால சம்ஷியாவுடைய எழுத்து தா வந்துட்டு. அடுத்தது அத்தம்ரண்டா பேரித்தம்பளத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்தது அல்பிந்த். அல்பிந்த்ங்கிறது மகள், பெண்பால். அல் பொட்டு அங்கல பாங்கிறது கமரியாவுடைய எழுத்து. இப்போ அல்பிந்த்னு வாசிப்போம். அஸ்ஸா அ, அஸ்ஸா ஆங்கிற டைம் ஷம்ஷியாவுடைய எழுத்து. அல்லோபா கமரியாவுடைய எழுத்து லாம். விளையாட்டு லோபாண்டா. அல் ஹிஸ்ஸா பாடவேலை. பாடவேலை கமரியாவுடைய எழுத்து ஹா. அடுத்தது அல் பைத். அல் பைத் வீடு, கமரியா சட்டம். சதீக், சதீக் என்ற நண்பன். சாது வந்துட்டு ஷம்ஷியாவுடைய எழுத்து. அல் மദ്രസா. அல் மദ്രസാங்கிறதுல அலிஃப்லாம் அப்புறம் மீம் வந்திருக்கி. மீம் வந்தா அல் சேர்க்கையில சத்து வச்சு வாசிக்கையில சுக்குன் வச்சு தான் வாசிக்கலாம். ஆகவே அது கமரியாவுடைய எழுத்து மீம். அதனால ஹுரூஃபுல் கமரியா சட்டத்தில் வரும். அல் யௌம். அல் யௌமும் இதுதான் நாள் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். அல் யௌம் நாள். அடுத்தது இன்று என்றும் சொல்லுவாங்க. இன்று என்றதுக்கும் யௌமன் என்று பயன்படுத்தப்படும். இதுவும் ஹுரூஃபுல் கமரியா, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நாம் இப்போ பாஸ் பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு கேள்வி ஹுரூஃபுல் கமரியாவா இல்லை ஹுரூஃபுல் ஷம்சியாவா தான் கேட்டு வரும். நான் இதில் 2019ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை தொகுத்து வச்சிருக்கிறேன். எல்லா பாஸ் பேப்பர்லையும் ஃபஸ்ட்டு கேள்வி வாருது ஹுரூஃபுல் ஷம்சியாவா இல்லாட்டி ஹுரூஃபுல் கமரியாவா. அதனால நீங்கள் இது உங்களுக்கு இந்த சட்டம் தெரியுமா இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக ஷுவராக எடுக்கலும். இப்போ இந்த இதை படிச்சீங்கன்னா 2 மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு பெரும்பாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் எல்லா பாஸ் பேப்பர்லையும் ஃபஸ்ட்டு கேள்வி தான் வார. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வராம விட்டா என்ன குறை சொல்லாதீங்க. எஹ்தர் அல் கலிமத்துல்லதி தபுதவு பில் ஹர்ஃபுல் கமரி. எஹ்தர் தெரிவு செய்ய அல் கலிமத்துல்லதி தபுதவு ஆரம்பிக்கின்ற. எப்பத ஆரம்பித்தான் தபுத ஆரம்பிக்கின்ற
இந்த தா வந்துட்டு இதுக்கு அது கலிமாவை குறிக்குது. பில் ஹர்ஃபுல் கமரியாவுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கும் சொல்லை தெரிவு செய். அஸ்ஸர்ராஃப் அஸ்ஸர்ராஃப்ங்கிற சாது வந்திருக்கி. சாது வந்த என்ன ஷம்சியாவுடைய எழுத்து. அதனால அது வராது. ஷம்சியாவுடைய எழுத்து அதனால வராது. இந்த சாது வந்துட்டு சர்ராஃப்ன்ற அர்த்தம் கெஷியருக்கு சொல்லுவாங்க. கெஷியர் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் முன்னுக்கு காசு வாங்க ஒரு ஆள் இருப்பார் தானே, அவர் கெஷியருக்கு சொல்லுவாங்க. அடுத்து அதே சமயம் அஸ்ஸர்ராஃப் ஆலி அஸ்ஸர்ராஃபுல் ஆலி என்ற ஏடிஎம்க்கு சொல்லுவாங்க. இப்படி அஸ்ஸர்ராஃப் அஸ்ஸர்ராஃபுல் ஆலி என்ற ஏடிஎம். அஸ்ஸர்ராஃபுல் ஆலி ஏடிஎம்க்கு சொல்லுவாங்க. பேங்க்ல இருக்குமே, நீங்கள் காசி எடுக்க போவீங்க, காசி வெட்டுற ஏடிஎம்க்கு சொல்லுவாங்க. அதே சமயம் அடுத்தது அல்பிதாக்கா. அல்பிதாக்காங்கிறது அலிஃப்லாமுக்கு அங்கால பா வந்திருக்கி. பா வந்துட்டு கமரியாவுடைய எழுத்து. அப்போ கமரியாவுடைய எழுத்து பா வந்ததால நம்ம சுக்குன் வச்சு வாசிக்கணும். அதனால அதான் சரி. அல்பிதாக்காண்ட கருத்து அட்டைக்கு சொல்லுவாங்க. அட்டை, காடு, காடுக்கு சொல்லுவாங்க பித்தாக்காண்டா. அடுத்தது அஸ்ஸபாயின் அஸ்ஸபூன் ஜபாயின். ஜபூன் என்ற கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, வாடிக்கையாளர். ஜபூன் ஜபூன் என்ற வாடிக்கையாளர். அதில் ஜம்முன் ஜம்முன் என்ற பன்மை. பன்மை ஜபாயின்னு சொல்லுவாங்க. அப்போ அஸ்ஸபாயின் அஸ்ஸ ஜா வந்துட்டு ஹுரூஃபுல் ஷம்சியாவுடைய எழுத்து. இங்கே கமரியா கேட்டிருக்க, அதனால வராது. அடுத்தது அர் ரசீது. அர் ரசீதுண்டா என்ன சொல்றேன்டா நிலுவை இல்லாட்டி சேமிப்பு, சேவிங்ஸ். அந்த பேங்க்ல வச்சுக்கிற அக்கௌண்ட் சேவிங்ஸ், இது நிலுவை. அந்த நிலுவை பேலன்ஸுக்கு சொல்லுவாங்க, பேலன்ஸ் அந்த இதுக்கு சொல்லுவாங்க. அதே இது இவ்விடத்துல அர் ரஷீதுன்னு போட்டா, ரஷீது இந்த ஷீன் ஷீன் போட்ட இவ்விடத்துல அர் ரஷீது வழிகாட்டி. ஒரு அர்த்தம் வழிகாட்டி என்றைக்கு, இன்னொரு அர்த்தம் ரஷீதண்டா சீட். அந்த ரசீது ஷீட்டர், அந்த பேலன்ஸ் ஏடிஎம்ல வெட்டினது பிறகு ஒரு சீட் ஒன்று தருமே, நீங்கள் இவ்வளோ வெட்டிக்கிறீங்க, உங்களோட பேலன்ஸ் இவ்வளோ இருக்கு, அந்த சீட் ரசீது, அந்த ரசீதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல ரா வந்துட்டு சம்ஷியோட எழுத்து, அதனால இது வராது. அப்போ சரியான இது பிதாக்கா. பெரும்பாலும் இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய சட்டம்தான். இருந்தும் நான் சொல்லுக்காண்டி உங்களுக்கு சொற்கள் பரிச்சயமாகணுங்கிறதுக்காண்டி விளங்கப்படுத்திட்டு போகிறேன். கட்டாயம் இந்த சொற்களை எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த கேள்வி 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. அதை பொறுத்த வரைக்கும் ஷம்சியாவை கேட்டிருக்கிறாங்க. இந்த அல் ஹஃபுல் ஹஃபுல் என்ற விழா, விழாக்கு சொல்லுவாங்க. அல் ஹஃப்லுல் ரியாலியாண்டா விளையாட்டு விழா. அப்போ இதில் அலிஃப்லாம் அப்புறம் ஹா வந்துருக்கு. ஹா வந்துட்டு கமரியாட எழுத்து, அதனால ஹுரூஃபுல் கமரியா. அப்போ இங்கே ஷம்சியா கேட்டிருக்காங்க, அப்போ ஹா இது வராது. அடுத்தது தம்ரீன். அத்தம்ரீன்டா பயிற்சி. பயிற்சி இன்னொரு அதுக்கு கருத்து தத்ரீபன்னும் சொல்லுவாங்க. தத்ரீப் தர்ரபேண்டா பயிற்றுவித்தான், தத்ரீபண்டா பயிற்சி, அதுக்கும் சொல்லுவாங்க தத்ரீப். இடத்துல தாவந்திரிக்கி, நம்ம அலிஃப்லாமுக்கு அடுத்து வர எழுத்தை பார்க்கணுமே. அப்போ தாவந்திரிக்கி, தா வந்துட்டு ஹுரூஃபு ஷம்சியோட எழுத்து. அப்போ சேர்த்து சத்து வச்சு வாசிக்கணும். அப்போ அதனால இதான் வரும், தம்ரீன் வரும். அடுத்தது அல் மல் அபு.
விளையாட்டு மைதானம், மைதானம் ரெண்டும் சொல்றது, மைதான் ரெண்டும் யூஸ் பண்றது. அல்மல் அபு, இந்த மீம் வந்திருக்கனால ஹுருஃபுல் கமரியாவுடைய எழுத்து மீம், அப்போ ஹுருஃபுல் கமரியா இது வராது. அல் ஃபரீக்கு, அல் ஃபரீக்குண்டா குழு, குழுக்கு சொல்லுவாங்க, குழு. இடத்துல அலிஃப்லாம் முகங்களை ஃபா வந்திருக்கு, அதனால ஃபா கமரியாவுடைய எழுத்து அல்லண்டு வாசிக்கும், அதனால அதுவும் வராது. அடுத்தது 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்துட்டா அதில் ஒரு ஷம்ஷியோடைய எழுத்து தெரிவு செய்ய கேட்டிருக்கிறாங்க. அதில் அல் ஜமால் ஃபர்ஸ்ட்டு, ஜமால் ஜமீலுன்னுண்டா அழகானது, அல் ஜமால் என்றா அழகு, அல் ஜி ஜீமை பார்த்தா அது கமரியாவுடைய எழுத்து ஜீம், அப்போ அது வராது. அஸ்ஸமா உ, அஸ்ஸமாவுங்கிறது வானம், அஸ்ஸமாவுங்கிறது இன்னொரு வகையில் பெண்பால், சமாவுன். அது எந்த ரீசன்ல பெண்பால் என்றா அரபிகள் வளமையாக பயன்படுத்திய ஒரு சில சொற்கள் ரீக்கி. உதாரணத்துக்கு நாருன், தாருன், பெருன், தாருன், பெருன், சமாவுன், ஷம்ஷுன் ரெண்டு வரும். அந்த இதெல்லாம் அரபியல் வழக்கமாக பயன்படுத்தின பெண்பால் என்று கருதிய சொற்கள்ல வரும். சமாவுன் அஸ்ஸமா ஒன்று வாசிக்கும், அப்போ சத்து வச்சு வாசிக்கும், அதனால இது சம்ஷியோடைய எழுத்து. சரி, ஷமா சமா அல் குர்ஆன்ல எப்படி வருது? இது சமா ஃபத்தரத், ஃபத்தரத் என்று கடைசியில் சட்டித்தாக்கு சுக்கூன் செய்யுது பார்த்தீங்களா? அப்போ சட்டித்தாக்கு சுக்கூன் செஞ்ச சட்டித்தா வந்தாலே இந்த கடைசியில் இது சிவத்துக்கு சட்டித்தா செய்யுதுண்டா சமாவும் ஒரு பெண்பால். அடுத்தது அல் ஹராரா, அல் ஹராராண்டா வெப்பநிலைக்கு சொல்லுவாங்க, தரஜத்துல் ஹராரான்னு சொல்லுவாங்க வெப்பநிலைக்கு. இடத்துல அல் ஹாண்டு போடுறோமே, அல் அலிப்லாம் அப்புறம் ஹா வந்திருக்கு, அதனால இது கமரி அழுத்து, அதனால இது வராது. அல்பிர்ரு, அல்பிர்ருங்கிறது அலிப்லாம் அப்புறம் பா வந்திருக்குது, பா வந்துட்டு கமரியோட எழுத்து, சம்சியாக்குள்ள வராது, அதுவும் பக்கத்தில். அல்பிர்ருவோட கருத்தம் ஒன்று, ஒரு அர்த்தம் தரை என்று சொல்லுவாங்க, தரைக்கும் செல்ற, தரை நிலம், தரை நிலம் அதுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் பெர்ருல் வாலிதை, உங்களுடைய தாய் தந்தருக்கு நல்லது செய்யுங்க, நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, நல்லது செய்கிற நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பார்த்தா 2021, 2021 பாஸ் பேப்பரில் கேட்டிருக்கிற கேள்வி கமரியா தெரிவு செய்ய சொல்லிருக்கு. முதலாவது அசஃப் தந்திரிக்கா, சாது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சாது வந்துட்டு ஷம்சியாவுடைய எழுத்து. அடுத்தது அசஃப்ண்டா வகுப்பு, ஃபசுல் என்றும் சொல்கிற வகுப்புக்கு ஃபசுல் சொற்களை எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தாரேன், அதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரியாத சொற்களை நோட் பண்ணிக்கோங்க. ஃபசுல் என்றும் சொல்கிற இதுக்கு. அடுத்தது அந்நூர், நூர் வந்துட்டு நூன் வந்துட்டு சேர்ந்து வரும், சத்து கட்டு வரும், அந்நூர் ரெண்டு, அதனால இது சம்ஷியாடைய எழுத்து, இது வராது. நூறு ரெண்டா ஒளி அர்த்தம், வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அத்தரஜாத், தரஜாத் என்றா படிக்கட்டுகள், படிக்கட்டுக்கு ஸ்டெப்ஸுக்குன்னு சொல்கிற இன்னொரு அர்த்தம் அந்தஸ்துகளுக்கும் சொல்லுவாங்க அத்தரஜாத் என்று. தரஜத்தும் தரஜாத்தும் அது பன்மையில் வந்திருக்கு, அலிஃப்தா சேர்ந்த கடைசியில். சிங்கியுலர், இது ஒருமை வந்துட்டு குண்டுத்தா பெட்டு வரும், இது ஜம்முன் தானே, ஜம்முன் வந்ததுல அலிஃப்தா பெட்டு வந்திருக்கு. தரஜாத்துன்னா படிக்கட்டுகள், இதில் தா தான் பார்க்கணும் நாம, ஷம்ஷியாவுடைய எழுத்து இது தா, அதனால இது வராது. இதுவும் அந்நூறு இதுவும் வராது, அஸ்ஸஃபும் வராது, அது அல் ஹுத்துபா, அல் ஹா வந்துட்டு நம்ம சத்து வைக்கலாம், சுக்குன் தான் வைக்கலாம், அதனால அல் கமரியோட எழுத்து ஹுத்துபா. ஹுத்துபாண்ட அர்த்தம் பேருரை இல்லாட்டி பேச்சு, ஹத்தப, ஹத்தபேண்டா பேசினான், ஹத்தப அந்த உரை நிகழ்த்தினான் அல்லது பேசினான் அந்த அர்த்தத்தில் வரும். அல் ஹுத்துபாண்டா ஜும்மா ஹுத்துபான்னு சொல்லுவாங்க, ஹுத்துபா பேருரைகள் அந்த இதில் வரும். ஷேரில் இந்த ஹுத்துபாங்கிற சொல் யூஸ் பண்ணுது, ஷேரில் சலாத்துங்கிற இதில் வருது, அப்போ வரக்குள்ள சொல்லிட்டாரன். இப்போ நம்மளை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அல் ஹுத்துபா இதுதான் சரியான விட, பார்த்துக்கோங்க.
அடுத்தது 2020 பாஸ் பேப்பர்ல அஸ்ஸபர் ஃபர்ஸ்ட் கேள்வி கமரியாவை தெரிவு செய்ய சொல்லிக்கு அஸ்ஸபர் சதுர் நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே சபுரண்டா பொறுமை ஃபஸ்பீர் சபுரன் ஜமீலா நவியனில் அழகான பொறுமையுடன் இருப்பீராக என்று அல் குர்ஆன்ல வருது. ஸோ அது வந்துட்டு ஹுருஃபு ஷம்ஸியாடைய எழுத்து, அதனால இது வராது. கமரியா கட்டிக்கு அர்ராஸ் அர்ராஸுக்கும் ராக்கும் சத்து தான் வைக்கணும், சுக்குன் வைக்கல. ராஸ் வந்துட்டு தலை, அறுத்தம் தலை, தலைக்கு செல்ற சண்டை. அடுத்தது இதுவும் வராது. அப்ப அல் அலம் அல் அலமண்டு இல்மண்டு வாசிக்கலாம், அலமண்டு வாசிக்கலாம். இவ்விடத்துல அல் இல்மண்டு வாசிச்சிங்கன்னா அறிவுக்கு சொல்லுவாங்க, அறிவு இல்மண்டா. அல் அலமண்டு வாசிச்சிங்கன்னா அல் அலம் ஐனுக்கு பத்தா வச்சு லம் அலமண்டு வாசிச்சிங்கன்னா கொடிக்கு சொல்லுவாங்க. நம்ம காய போடுற கொடி காய போடுற கொடி, அதுக்கும் இன்னொன்று தேசிய கொடியல் அந்த இதுக்கும் சொல்லுவாங்க கொடி. அடுத்தது அல் அலம் அண்டு இப்படி அலிஃபு ஹம்சா லாம் மீம் அண்டு வாசிச்சிங்கன்னா அலம் அண்டு இதுக்கு வலிக்கு சொல்லுவாங்க. வலி, உடம்புல ஏற்படுற வலி, அந்த வலி அலமீன் ஷதீதுன்னா கடுமையான வலி. அந்த இதுக்கு வலி நோவுக்கு சொல்லுவாங்க, நோவு அந்த இதுக்கு. இன்னொரு அலம் இருக்கி, அந்த அலம் வந்துட்டு ஆலம். ஆலம்ண்டா உலகம், ஆலமுன்னண்டா உலகம், அதையும் பார்த்துக்கோங்க. ஆலமண்ட உலகம். இன்னொன்று ஆலிமுன், ஆலிமுன்ண்டா அறிஞர், ஆலிமுன் அறிஞர், அறிஞருக்கு சொல்றேன். அப்ப நான் அலமை வச்சு இந்த 5 சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லித்தாரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி இப்படி வரும். இவ்விடத்துல இல்மனு பாவிச்சு இது எப்படி பாவிச்சாலும் இந்த இடத்துல அங்கே ஐன் வாரத்துல இல்லாட்டி அலிஃப் வாரத்துல எல்லாத்துக்கும் இது கமரியா எழுத்து, அதனால இது சரி. அடுத்தது அத்தபீப், அத்தபீப் ஏற்கனவே வந்துட்டு வைத்தியர், இது ஷம்ஷியாவுடைய எழுத்து, அதனால வராது. அடுத்தது 2019 பாஸ் பேப்பர்ல பார்த்தா ஷம்ஷியாவுடைய எழுத்து கேட்டிருக்காங்க. அல் கஷாஃப், கஷாஃப்ண்டா சாரணர், சாரணர் ஸ்கவுட் அந்த இதுக்கு சொல்லுவாங்க. அல் கேஃப் வந்துட்டு கமரியாவுடைய எழுத்து, அதனால இது வராது ஷம்ஷியா கட்டிருக்கிறதுல. அல் கஷாஃப், அல் கஷாஃப் வந்து இமாம் ஜமஹ்சரிட ஒரு முக்கியமான தப்சீர் ரீக்கி, இமாம் ஜமஹ்சரிட கஷாஃப் வந்து ஐசி படிக்கிறாக்கிறது தெரிஞ்சிருக்கும். அதையும் அதையும் கவனிச்சுக்கோங்க. கஷாஃப் ஒரு இமாம் ஜமஹ்சரிட தப்சீருல் குர்ஆன், குர்ஆன்ட விரிவுரை ஒன்று இருக்குது. அடுத்தது வராது. தத்தவா, தவா அண்ட மருந்து, மருந்துக்கு இடத்துல தாக்கு இது சத்து வச்சு வருமே தாலுக்கு, அதனால இதுதான் வரும் விட. சரி, தவாவுன் மருந்து, தா உன் அண்ட நோய், தவாவுன் மருந்து. அல் அலம், அலம் அண்டா இப்போ நான் சொல்லிட்டேன் வலி என்று, வலி நோவு. அல் அலம் ஐன் வந்து இது ஹம்சா வந்திருக்கி, அலிஃப் ஹம்சா, அது சுக்குன் தான் வரும். அடுத்து சுக்குன் தான் பெறும், அதனால இது கமரியாவுடைய எழுத்து, அது இது வராது. அல் ஹராரா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வெப்பநிலை முதலும் வந்தது, இதுவும் அப்போ கமரியாவுடைய எழுத்து, அப்போ இதுவும் வராது. அடுத்தது நம்ம கைட்ல வந்த ஒரு சில சொற்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு சொற்கள் பரிச்சயமாகட்டும்ங்கிறதுக்காக தான். சபஹை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம், பார்த்துக்கோங்க. சபஹைண்டா இந்த விடிந்தது காலையில், விடிந்தது ஃபஜிர் அந்த இது செய்யறதுக்கு சொல்கிறேன், சுபஹ் டைமுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது சபஹ, இந்த சபஹ வந்துட்டு நீந்தினான், மஸ்பஹுன் என்ற நீச்சல் தடாகம். சபஹ என்ற இது நீந்தினான் ரெண்டு வரும், சீன் வச்சா. சபஹ நீந்தினான். அடுத்தது அஹ்சனு, இந்த அஹ்சனு என்றா இந்த அஹ்சனை வந்துட்டு நன்மை செய்தான், சீன் வச்ச, சீன் வச்ச நன்மை செய்தான்.
வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினின், அல்லாஹ் நன்மை செய்யோரை விரும்புகிறான் என்று குர்ஆன்ல வருது. அந்த அர்த்தம் தான் அஹ்சனே என்றால். இந்த அஹ்சனைக்கு இந்த அஹ்சன யூஸ் பண்றது கூடயா பாதுகாக்கிறது, ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்றது இந்த ஹசனை பாதுகாத்தன் என்று கருத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஹரச, ஹரசைண்டா வேட்கை கொண்டான் ஆசை கொண்டான் என்ற அர்த்தம் வரும். அடுத்தது ஹரச, ஹரசைண்டா காவல் காற்றான். ஹாரிசண்டா காவற்காரர் ரெண்டு அந்த அர்த்தத்தில் வரும். சூருன், சுவருன், சூரத்துன் சுவரும். சூரத்துன்டா படம், படம் ஒரு இதுல சூரத்துன் என்று வரும். சுவருன்டா படங்கள். சூரத்துன் சுவரும் அதே மாதிரி. சீன் வச்ச சூறாக்களுக்கு சொல்லுவாங்க, இந்த சாது வச்ச படங்கள். அதே மாதிரி இதுல ஹாவுல ஹா சாது வச்ச வேட்கை உண்டான் ஆசை உண்டான், சீன் வச்ச காவல் காட்டான். அசா, அசாண்டா மாறு செய்யறது சொல்றேன். இந்த அசா வந்துட்டு ஒரு வேலை இருக்கலாம் என்று மேபின்னு சொல்றேன், அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காது அகவத்தோன்னு ஒரு சட்டத்தில் இது வரும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம், சாதும் சீனும் அப்படி. நீங்கள் பாடமாக்குறதுக்கு எழுதக்குள்ள கட்டாயம் கவனமாக பார்த்து கொள்ளணும். இது எதுக்கண்டு சீனா சாதாண்டு. அடுத்தது கமீஸ், கமீஸ் என்ற சேட்டுக்கு சொல்லுவாங்க, ஷர்ட். அடுத்தது ஹமீஸ், ஹமீஸ் என்ற ஐந்தாவதுக்கு சொல்லுவாங்க. ஐந்துக்கு ஹம்சுன் என்ற ஐந்து, கமீஸ் என்ற ஐந்தாவது. அடுத்தது சாலிம், சாலிம் என்ற பாதுகாப்பானவர் சொல்லுவாங்க, சாலிம் என்று. அடுத்தது சாலிம், சாலிம் என்ற சீரானது நேரானது. நம்ம ஜம்மு ஜம்முல் முவன்னஸ் சாலிம் என்று அந்த பெண்பால் சொற்கள் நேராவாறு சொற்கள், அந்த இதெல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சாலிம் என்ற நேராது என்று, நேரானது என்று எடுத்துக்கோங்க. அடுத்தது அசுர், அசுர் என்ற காலம். இந்த அசுர் சீன் வச்சா கஷ்டம், சுகாது வச்சா காலம், காலம் இது கஷ்டம். அடுத்து நக்கச, நக்கச என்றால் குறைந்தது, டிக்ரீஸ் குறைந்தது நக்கச என்றால். அடுத்தது நக்கேச, நக்கேச இந்த கேஃப் வச்சா தலைவிழான, தலைவிழா போகிறது, அந்த தலைவிழா மாற்றுறது நேர்மறையாக நடக்கிற அந்த இதுக்கு சொல்லுவாங்க. இது இந்த வல்ல நாக்கீசுன்னு வருது, ஒரு சூறா சஜிதாவில் வருது. பார்த்த விலங்கும் அவர் நாக்கிசும் ரெண்டு வருது. தலையில தலையில கீழே தொங்க போட்டவர்கள் அப்படி வருது, நாக்கிசும் ரோசம் வந்து அப்படி வருது குர்ஆன்ல. அடுத்தது சதீத், சதீதுண்டா சீல், செயலுக்கு சொல்லுவாங்க, செயல் நரகத்தில் கொடுக்கப்படுற செயல், அந்த இதுக்கு குர்ஆன்ல வருது சதீத் என்று. அடுத்தது சதீத், சதீது உண்டா நேர்மையான நேரான அந்த அர்த்தத்தில் வரும். அதே மாதிரி ஷதீதும் இவ்விடத்துல இதையும் பார்க்கலாம் நாம. சதீதுன், சதீதுன், ஷதீதுன், ஷதீதுன், ஷதீதுண்டா கடுமையானது. அதாபுன் ஷதீதுண்டா கடுமையான வேதனை, நரகத்தில் கொடுக்கப்படுற கடுமையான வேதனைக்கு அதாபுன் ஷதீதுன் உண்டு, அல்லாஹ் பால் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அப்போ நம்ம அதையும் பார்த்து கொள்ளணும். ஷதீதுண்டா பண்பு சொல். இது ஷதீதுண்ட கடுமையானது, சரிதானே. இப்போ அடுத்தது ஆலின், ஆலின் என்ற உயர்வானது. பாலை என்ற கூறினார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும். பகைய. அடுத்தது பகாண்டா, இந்த பகான்னு வாசிக்கலாம். பகாண்டா தீராத ஆசை கொண்டான், தீராத மிக மிக விரும்பினான் என்ற அர்த்தத்தில் வரும். பெகாண்டா தீராத மாதிரி, இந்த நேரா பகாண்டா தீராத ஆசை உண்டான். பெகா, பெகா அண்டு பி, பி வச்சேன்டா தீராத மாதிரி மோசம் கொண்டான்னு வரும். அடுத்தது பக்கிய, பக்கா, பக்காண்டா எஞ்சிருக்கிறது, எஞ்சிருக்கிறது மீதம் இருக்கிறது என்ற அர்த்தத்தில் வரும். அடுத்தது சாயகுன், சாயகுன்ற ஏற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொண்டான் அந்த இதில் வரும். சாயகுன் ஏற்றுக்கொண்டவன் என்ற இதில் வரும். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு செல்றது, ஏற்கத்தக்கது அப்படி வரும் அர்த்தத்தில்.
அடுத்தது இதுக்கு உதாரணமா சௌபுன் சாபிகுண்ட சௌபுனுண்ட ஆடை சாபிகுண்ட சாயகுன் சாயகுணண்ட ஏற்கத்தக்கது சாபிகுணண்ட முழுமையானது. உதாரணத்துக்கு சௌபுன் சாபிகுணண்ட முழுமையான ஆடைக்கு சொல்லுவாங்க, முழுமையான ஆடை. அடுத்தது சாயிக்குன் சாயிக்குன் அண்ட டிரைவர். இது சாபிகுன் சாபிகுண்டா முந்தி கொண்டவன், முந்தி கொண்டாக்கள். சூற வாக்கியாவில் வருது அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாய்கள் முகர்ரபுன், முந்தி கொண்டவர்கள் தான், அவர்கள்தான் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்தது பாகின், நம்ம இங்கே பாகின் அதிகமாய்த்தான், கிட்டத்தட்ட தீராத ஆசை வேட்கை ஒன்று, இந்த விரும்புகிற மிக மிக விரும்புகிற அந்த இதுக்கு சொல்கிறேன் பாக்கின். இடத்துல பாக்கின் என்றா எஞ்சிருக்கிற இதே தான் பக்கிய, அதுலேருந்து வந்ததுதான் பாக்கின் என்ற பேலன்ஸ், மீதம் இருக்கிற அந்த இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது தத்தகல்லபண்டா மேலோங்குற, ஒரு விடயத்தை மேலோங்கி மேலோங்கிறதுக்கு சொல்லுவாங்க, மிகைத்து பேசுறதுக்கு சொல்லுவாங்க. தத்தகல்லபேண்டா புரள்ற, தக்கல்லபேனா புரட்டினான், கல்லபேனா புரட்டினான், தத்தகல்லபேண்டா புரண்டது, சுழண்டது அந்த இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பகல் என்ற கோயிர் கழுதைக்கு பகல் என்று சொல்றேன். அடுத்தது பகல் என்ற அந்த கோயிர் கழுதையை ஓற்றால், அடுத்தது பத்தல் என்ற வெட்டினான் இந்த அர்த்தம் இருக்கி, துண்டித்தாண்ட அர்த்தம் வரும். அடுத்தது ஆலின் உயரமானது, பால கூறினார். ராமுன் என்ற மூடு பணிக்கு சொல்றாங்க. காமே என்ற காமே எழுந்தான், காமேண்டா. ஆமுன், இந்த ஐனுக்கு பதில ஆமுன் என்று போட்டா, ஐன் போட்டா வருடத்துக்கு சொல்லுவாங்க. அதையும் கவனிச்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பார்த்தீங்கன்னா விளங்கும். அடுத்தது ஃபர்ரேன்னா தப்பி ஓடினான். அதே மாதிரி அந்த தப்பி ஓடுறதுலேருந்து ஃபாதர் வந்த போல, ஃபாதர் ரெண்டா எலிக்கு சொல்லுவாங்க. எலி இந்த தப்பி ஓடுற ஓட்டம் தானே ஓடுற, அதனால ஃபர்ரையிலேருந்து தான் ஃபாதர் ஒன்றுண்டா எலி, ஃபர்ரைன்னா தப்பி ஓடினான். கர்ரேண்டா ஓய்வெடுத்தான், நிலைத்திருந்தான். ஸ்தகர்ரேண்டா நிலைத்திருந்தான். கர்ரேண்டா அந்த ஓய்வெடுத்து செய்கிற, ஓய்வெடுத்தான். அப்படி அந்த அர்த்தங்கள்ல பாவிக்கப்படும். அடுத்த இதை பார்த்த பேஜ் தர்ஜுமாண்டா, இது தமிழ்ல இதையுமே தமிழ்ல மொழிபெயர்க்கணும். ஹாதிமுன், ஹதிமை என்ற பணிவிடை செய்தான். ஹாதிம் அதிலிருந்து வந்ததுதான். ஹாதிம் என்ற பணிவிடை செய்யக்கூடிய ஆள். அந்த என்ற நீ. ஃபக்கரை என்ற சிந்தித்தான். ஃபக்கரை வந்த இங்கே பக்கத்துல ஃபீ வரும். ஃபக்கரை என்னது, அது ஃபீ வரும். ஒரு சில வினைச்சொல்களோட ஃபீ இல அல அந்த ஹுருஃபுஜர் சேர்ந்து வரும். ஃபக்கரை என சிந்தித்தான். தடுத்தான். அல்லாஹும் அலா மானி அலிமா தைத்த வலா மோத்திலிமா மனத்த வலா என் ஜெத்து பிங்க ஜெத்து என்ற இந்த துவாவை நம்ம தொழுட்டு போதுவோமே, மானியம் நல்லா தடுக்கக்கூடியவன். அதான் நீ நான் கேட்டதை தடுக்கக்கூடிய ஒருத்தனும் இல்லை, அப்படி அந்த வர நீ தாரத்தை தடுக்கக்கூடிய ஒருத்தனும் இல்லை, அப்படி அந்த மன என்ற தடுத்தான். அவ்வளவுண்ட முதலாவது, வாஹிதுன்னு யூஸ் பண்றது உண்டு, அது இது முதலாவதுன்னு சொல்றேன். முதலாவது ரெண்டா அவ்வளும், அதே இது இந்த அவ்வளும் பெண் பாலில் யூஸ் பண்ணா ஊலாண்டு வரும். ஊலாண்டு யூஸ் பண்ற பெண் பாலுக்கு. அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் சொல்லித்தரேன் பிறகு வரும். அடுத்தது பலதுன்டா நாடு. லனாண்டா, இந்த பலதுன்னுங்கிறது இருக்குதானே, இந்த பலதுன்னுங்கிறது பெண் பால் இல்லை. பெரும்பாலும் இந்த பலதுன்னுங்கிறது பெண்பால் என்ற ஆக்கள் நினைச்சிட்டு இருக்கிற, பலதுன் ஆண்பால். ஆனா பலதுன் அதுல உள்ளுக்கு வர நாடுகள், உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா, யாபான், ஜப்பான், அந்த அந்த நாடுகள்லாம் பெண்பால். ஆனா பலதுனுங்கிறது ஆண்பால், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது லனா எங்களுக்கு, லீ என்ற எனக்கு. அடுத்தது பக்கரன மாடு, லபன் என்ற பால்,
மலிக் மலிக்கன் அரசன் ஜவ்வுண்ட காலநிலை வெதருக்கு செல்வாங்க. வலதும் சிறுவன் தகல தகல நுழைந்தான், தாகில் நுழைபவன். ஆஹ் அலக் அலக்கண்ட இரத்த கட்டி அந்த இதுக்கு சொல்லுவாங்க. இவள் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக்கல் இன்சானமா அலக் அலக்கன் அந்த அலக் தான் இது. பிந்த் பிந்த் என்ற மகள். சபக சபக என்ற ஏற்கனவே சொன்னதுதான். காலை நேரம் அதிகாலை பொழுது அந்த இது சொல்லுவாங்க. பஹர் பஹர் என்ற கடல். பஹரு ஷாத்தி என்ற ஷாத்தி பஹர்ன்னு சொல்லுவாங்க. பீச்சுக்கு செல்வாங்க. ஷாத்தி பஹர் கடற்கரைக்கு. அடுத்தது கல்பு கல்பு என்ற உள்ளம். கல்லபே என்ற புரட்டினான், ஏற்கனவே சொன்னேன். ஜம ஜம ஒன்று சேர்த்தான். ஹரஜ வெளியேறினான். ஃபாரிஜ் என்ற வெளியேறியவன். ஃபஅல் செய்தான். ஃபஜிர் ஃபஜிருடைய நேரம். ஆலமுன் உலகம். கல்புன் நாய். மத்த காஃப் போட்டா உள்ளம். மத்த இந்த காஃப் பெரிய காஃப் போட்டா உள்ளம். அதே சமயம் இதில் இந்த பின்வரும் தனித்தனி எழுத்துக்களை சேர்த்து எழுத உங்களோட கைட் புக்கில் தந்திருக்குது. அதையும் சொல்கிறோம் பாருங்க. ஒன்று தாஃபா லாம் திஃபுல். ரெண்டாவது ஷஜரத்துன் மரம். திஃபுல் என்ற குழந்தை. அடுத்தது கலமுன் பேனை. அர்னபுன் முயல். துப்புன் கரடி. உஸ்பூருன் சிட்டுக்குருவி. சஹுலுன் சஹுலுண்ட இலகுவானது. சமக்குன் மீன். ஷாரக ஷார ஷாரியுன் ஷாரியுன் என்ற வீதி. கிதாபுன் புத்தகம். அடுத்தது பின்வரும் இந்த சொற்களை ஒவ்வொரு இதுல இருந்து வரணும். உதாரணத்துக்கு நூறுன் நூன் வாவுரா நூறுன் ஒளி. கமருன் சந்திரன். ஜிஸ்ருன் ஜிஸ்ருன்டா பாலம் பாலம் என்று நினைவில் வச்சுக்கோங்க. பஹர் பஹர் என்ற கடல். ஜிசிர் ஜிசிர் என்ற ஜிசிர் ஜிசிர் என்ற பாலம். ஜிசிர் பார்ப்போம். அடுத்தது இதுல நாருன் நெருப்பு. பெஅருன் கிணறு. ஃபஅருன் ஏற்கனவே நான் சொன்னது ஃபஅருண்ட எலி. அடுத்தது இந்த சொற்கள் இதுல ஜீம்ல இருந்து இப்படி விலகிட்டு போகும். ஜனாஹுன் ஜனாஹுன் என்ற இறகுக்கு சொல்லுவாங்க, சிறகு இறகு அல்லது கிளைக்கும் சொல்லுவாங்க. அடுத்தது ஜவுஹர் ஜவுஹர் என்ற ஜவுஹரும் ஆபரணம் அல்லது முத்து பவளம் வந்து இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது ஜலீசுன் ஜலீசுன் என்ற நண்பனுக்கு சொல்ற உற்ற நண்பனுக்குன்னு சொல்லுவாங்க. ஜலீஸ் ஜலீசுன்டா. ஹலீலுன் என்றா உற்ற நண்பன் சொல்லுவாங்க. ஜலீசுன் என்றாலும் நண்பன் சொல்லுவாங்க. சதீக்குன்னு சொல்லுவாங்க. உற்ற நண்பன்டா ஹலீலுன் சொல்லுவாங்க. ஜிஹாத் ஜிஹாத் என்ற போராட்டம். ஜுர்அத்துன் ஜுர்அத்துன்டா ஒரு மெடர் ஒரு மெடருக்கு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குவலை ஒரு மெடர் தண்ணி அந்த இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்து ஜமீலுன் அழகானது. ஜிதாருன் ஜிதாருன்ங்கிறது சுவர் சுவருக்கு சொல்லுவாங்க ஜிதாருன். அடுத்தது ஜஹன்னம் ஜஹன்னம்டா நெருப்பு, நரகத்தில் ஒரு பேரு. சுக்ரன் ஜெசீலா. இதோட நம்முடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சு இதோட நம்மளோட பாடம் முடியுது. இன்றைக்குரிய பாடம் எப்படி இருந்துச்சு? உங்களோட புது புது அனுபவங்கள் எப்படி? பாடம் நல்லமா? கட்டாயம் பேசுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கொமெண்ட்ஸுகளை செல்லுங்க கட்டாயம். இப்படி படிப்பிச்சா சார் நல்லா இருக்கும், இப்படி எனக்கு படிப்பீங்க, எனக்கு இந்த சொல் விளங்காட்டி கட்டாயம் டவுட்டுகள் கேளுங்க. சொற்கள் விளங்காட்டி கட்டாயம் கேளுங்க, சொற்களை பாடமாக்குங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. 2025 பேச்சு எடுக்கிறார், கட்டாயம் படிங்க. பாடங்களை எல்லாத்தையும் படிங்க. உங்களுக்கு 4 மாதத்துக்கிட்ட தான் டைம் இருக்குது. கட்டாயம் படிங்க.
மத்தாக்களும் இன்ஷால்லா படிங்க. நாம இதோட நம்முடைய ஜூம் ரெக்கார்டிங் இங்கே முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.